நம்ம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம்டா. ஆமா மாம்ஸ், எப்போ ஜெயில இருந்து வந்த? நான் ஜெயில இருந்து உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது மாம்ஸ். நீ தான் அந்த பாட்டுலாம் டான்ஸ் ஆடிந்தியாமே, உள்ள நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் ஜாலியா இருக்குன்னு விட்டுட்டேன். இல்லடா, ஆ நான் ஜாலியாலாம் இல்ல. பின்ன உங்க அக்காவையும் ஆ என்னுடைய பையனை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன்டா. உங்க அக்காக்காக ம் தண்ணி அடிக்கிறத விட்டேன், ம் எனக்காக ம் தம் அடிக்கிறத விட்டேன், ம் என் பையனுக்காக ம் இப்ப நான் வயலன்ஸ் விட போறேன்டா. அப்படியா மாம்? ம் சரி, போய் எங்க அக்காவை கொஞ்சம் பார்த்துட்டு வா. ஏன் என்னாச்சு? உங்க அக்கா என்னை பார்த்தா சந்தோஷப்படுவா, அதனால நான் சர்ப்ரைஸா போலான்னு இருக்கேன். நீ போய் பார்த்துட்டு வா. சர்ப்ரைஸ் எங்க அக்காளுக்கா உனக்கான்னு தெரியும். போ. போயிட்டு வரேன். போனா போயிடணும். சும்மா 10 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கூடாது. போ. இல்ல, அது நடக்கிறப்ப ஸ்லோ மோஷன் எடுப்பாங்கல்ல. சோகமான Okay. ஸ்லோ மோஷன் கிடையாது மாம்ஸ். போ மாம்ஸ். நான்லாம் கண்ட நாள் முதல்ல ஒரு படம் எடுத்தேன். அப்ப எனக்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை எவனோ. Meanwhile, மேற்கே மேற்கே மேற்கேதான் சூரியன்கள் உந்தி தொழுமே, அப்புறம் பனி துளி மாம்ஸ். என்ன சோகமா இருக்க மாம்ஸ்? உன்னை அப்பவே சொல்லிட்டேன், ஒரு கொஸ்டின் கேட்டா உடனே பதில் சொல்லு. சும்மா அப்படிலாம் சொல்லாத. ஃபீலிங்ஸ். என்ன என்ன ஃபீலிங்? என்ன? என்னோட பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கு காரணம் நான் தான். என்ன கண்டபடி திட்டுறாடா. என்னடா பண்றது? நானே இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். சரி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? போ. என் பையனுக்காக ம் நான் வயலன்ஸ கையில் எடுக்கலான்னு இருக்கேன். ம் எல்லாரையும் ம் சுட்டு தள்ளலான்னு இருக்கேன். ம் நீ என்ன சொல்ற? சரி, போயிட்டு வா. போயிட்டு வா. போயிட்டு வா. நீங்களும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வேற என்ன பண்ணி தொலையுது? போ, போயிட்டு வா. போ. சரி, ம் நான் எல்லாரையும் கொல்ல போறேன். ம் I will kill every எவ்ரி fucking game begins. ஓ சரி, போ மாம்ஸ், போ மாம்ஸ். இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. போனா போயிடணும். சும்மா 10 நிமிஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணாராம். இருங்க, போய் தொலைறேன் அந்த ஆள் கூட. meanwhile, Jimmy, I fucking kill you. Yeah, I am the victory. என் பையன் வெளியே வந்துட்டான். இனிமே நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். எல்லா டூல்ஸ் எல்லாம் கொண்டு ஜிபியு மை காட் பிளஸ் யூ மே டன் 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 டன். வேற ஜாலியா? இந்த பாட்டுல நீ வரமாட்டியே. பாட்டு வர மாட்டேன். அது ஓ, இது எண்டிங். ம். ஓகே ஓகே. அதனால ஓகேவா? இதெல்லாம் கேட்காத நீ. லாஜிக் படத்துல கேக்குறீங்களா? ஏன் இதுல கேக்குற? சரி சரி சரி, ஆ, கோவப்படாத. சரி. என்ன ஜாலியா இருக்க மாம்ஸ்? என்ன பிரச்சனை? என் பையன் ஜெயிலுக்கு போய் ம் வெளியே வந்துட்டான். ம் அவன் ஜெயிலுக்கு போன காரணமான ஃபக் 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 சுட்டு தள்ளிட்டேன். தள்ளிட்டேன். ம். ஓகேவா? இதுல உனக்கு பெருமை. ம். நியாயப்படி எனக்கு ஒண்ணு தோணுது மாம். என்ன? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டல. சொல்லு. எத்தனை பேரை கொண்டு பண்ணி இது வரைக்கும்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீன்ல 200 பீப்புள்ஸ் கொன்னேன். ஆ, அதுக்கப்புறம் ஒரு 50 பீப்புள்ஸ் 1000 பீப்புளை கொண்டல. இந்த 1000 சரி. இந்த 1000 பேரை கொன்னதுக்கு பதில் ஒரே ஒருத்தரை கொல்லுந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது மாம். டேய், என்ன சொல்ற? யா, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அக்கால நீ போட்டு தள்ளியிருந்தனா ஒரு பிரச்சனை யாருமே செத்துருக்க மாட்டாங்க. தேவையில்லாம போய் 200 பேரை சாவச்சிட்டு வர. ஜிம்மியும் செத்துருக்க மாட்டான், ஜாமியும் செத்துருக்க மாட்டான், யாரு எந்த மாமியும் செத்துருக்காரு, பிரியா பிரகாஷ் யார் செத்தாங்க? அவ செத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆமாண்டா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, பார்த்தேன். அதுல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. உடனே பண்ணிட்டேன். வெரி குட். எல்லாரையும் கொண்டுட்டேன். நீ அவளை கொண்டு இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆமா, உங்க அக்காவை கொண்டு எப்படா பிரச்சனை தீரும்? மாம்ஸ், நல்லா யோசிச்சு பாரு. ம். நீ ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா மாசா இருந்த உன்னை ஜெயிலுக்கு அமிச்சது யாரு? உங்க அக்கா. ஆ, சரி. ஜெயிலுக்கு போய் நீ அங்க வந்து எங்க அக்காலையும் என் மச்சானையும் யோசிச்சு 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 நினைச்சு 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 ஜெயில திருந்திட்ட. அங்க வந்து ஒரு காவல் தெய்வமா இருந்த. ஆமா, மறுபடியும் அவங்க 2 பேரை பாக்கிறதுக்காக நீ வந்த. ஆமா, வந்த நியாயம் தானே? நியாயம் தான் மாம்ஸ். உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. வந்துட்டு எங்க அக்கா என்ன சொன்னா உங்ககிட்ட? அதாவது பாஸ்ட அழிச்சிட்டு வா, அப்பதான் நான் உன் கூட சேருவேன் அப்படின்னு சொன்ன. அதுக்காக நீ என்ன பண்ண? மும்பைக்கு போய் எல்லாரையும் கொன்னு 200 பேரை அடிச்சு கொன்னியா? கொன்னு முடிச்ச உடனே இங்க வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு? இங்க என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கு நான் சொன்னா அது காரணம் நான் தான் சொல்லிட்டாடா. நீ என்ன பண்ண? உன் பையனை பார்த்து
நான் உன்னை எப்படியாவது வெளியெடுப்பேன், ம், இதுக்கு காரணமானவங்கள சாவடிப்பேன் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து ஜிம்மி ஜாமி. ஜாமி ஆமா, அவங்க அவன்லாம் 2 இது பேர் தான் பண்ணி காரணம். போய் கிளப் எல்லாம் போய் ஒரு பேங்க் எல்லாம் அடிச்சு கிளப் எல்லாம் போய் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குள்ள வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரா நீங்க அப்படிலாம் கேட்டுட்டேன். ஆமா. கடைசியில பார்த்தா ஆ. உன் பொண்டாட்டியால தான் பிரச்சனை, அதாவது எங்க அக்காவால. ஆமா அது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா தெரிஞ்சிருச்சு. இவரு நான் ஒரு தியாகி மாதிரி. அது வந்து அவங்க எங்க அக்கா கிட்ட சொல்லல, ஓகேவா, மனம் உடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ எப்பேற்பட்ட கேடி பாத்தியா, அவளுக்கு தெரிஞ்ச உடனே ம். என்ன சொன்னாங்கன்னா, என்ன வைலன்ஸ் எதுக்கும் போவாதன்னு சொல்லிட்டு இருந்தவ ஆ, ஆ, ஆ. ரெட் டிராகன்ஸ் Dragon. சொல்லி ஒரு காப்பை கொடுத்தா. ஆமா நீயும் வாய போந்தன்னு போயிட்ட மாசின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு ஆ. ஃபர்ஸ்ட் சீன்ல அவளை போட்டு தள்ளிந்தா. அட பைத்தியக்கார பயல, ம். இத்தனை பேரை கொன்னன, இத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமேடா. சொல்லியிருக்கலாம். ஆ, நீ சரி, நீ கொஞ்சம் அறிவாளித்தனமா இருப்பா. மாம்ஸ் உனக்கு நிறைய விஷயம் தெரியல மாம்ஸ். பாவம் நீ வாலி டைம்லாம் இப்படி இருந்த, வாலி காதல் மன்னன் ஆ, இப்படி இருந்த நீ. ஆ. ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா? இப்ப எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கடா. நான் என்னடா பண்ணுவேன்? எங்க அக்கா எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஹிஸ்டரி தெரியுமா? ஆமா 2010 கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தான். ஆமா. அவனை வந்து லவ் பண்றேன்னு சொன்னா, லவ் பண்ணலன்னு சொன்னா, லவ் பண்றேன்னு சொன்னா, லவ் பண்றேன்னு சொன்னா, லவ் பண்ணலன்னு சொன்னா, அவன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டான். சைக்கோ. ஆ, ஃபர்ஸ்ட் சைக்கோ, ஆ. அதுக்கப்புறமா 96ன்னு ஒரு ராம் ஒருத்தன் போட்டோகிராஃபரா இருந்தான், ஓகேவா, அவனையும் விட்டுட்டு போயிட்டா அவ. அப்புறம் வந்து மேம் பிரகாஷ் கூட அஃபர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பயே நீ போட்டு தள்ளிருக்கலாம், இல்ல அர்ஜுனை வச்சு சாவச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம இவ்வளவு தூரம் கூட்டு வந்து நீ வந்து ஒரு 1000 பேரை சாவச்சிட்டு எதுக்கு மாம்? எதுக்கு இந்த ரணகலம்? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. போட்டு தள்ளிடு போ. 1000 பேரை போட்டு தள்ள எனக்கு ம் ஒருத்தரையும் போட்டு தள்ள முடியாதா? ஆ நான் வரண்டி. ம் ஆமா, அது இங்க வாங்க வா. அந்த டைலாக் இட்ஸ் a fucking அப்படின்னு கத்திட்டு போய் அந்த மாதிரி பண்ணு. இட்ஸ் மை fucking game. போ போ. கேமராமேன் சொல்லியிருக்காரு. ஆ அது ம். வரண்டி. முதல் சீன்லயே த்ரிஷா செத்துருந்தா குட் பேட் அக்லியே கிடையாது, வெறும் குட்டு மட்டும்தான். நன்றி வணக்கம். கமெண்ட்ஸ்ல அவன் கழுவி ஊத்த போறான்னு தெரியல.